ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான பீஸ் மசாலா கிரேவி. ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி ரெண்டையும் அரைச்சி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 1/4 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக கீறி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிந்து வந்தவுடன் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து கிளறுங்க. நறுக்கிய வெங்காயத்தை இதனுடன் சேர்த்து கண்ணாடி பதம் வரும் அளவுக்கு நன்கு வதக்கவும். இதனுடன் இஞ்சி பூண்டு அரைத்த பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாடை போகும் அளவுக்கு நன்கு வதக்கவும். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கவும். நாம் அரைத்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதனுடன் சேர்த்து நன்கு வதக்கவும். அதில் எண்ணெய் மேலே பிரிந்து வரும் அளவிற்கு வதக்கி கொள்ளவும். பின்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறவும். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கிளறவும். பின்பு வேக வைத்த பட்டாணி இதனுடன் சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். நன்கு கொதித்தவுடன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சை பழத்தை மேலே பிழிஞ்சு விடணும். 1 ஸ்பூன் நெய் விட்டு கிளறவும். இப்போது நம்ம பீஸ் மசாலா கிரேவி ரெடி. வாவ், யம்மி! செம்ம டேஸ்ட்டு.